அனைத்து ரிட்கோட் உணவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரிச் கிரவுடோட ஒன் ஆஃப் த இன்கம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரிச் கிரவுட் அப்படிங்கிற அற்புதமான ப்ராஜெக்ட்ல நம்ம நிறைய பேர் நிறைய வகையான வருமானத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா ஒரு வருமானம் பார்க்க போறோம். அதுதான் ராயல்டி இன்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த ராயல்டி இன்கம் எப்படி எப்படிலாம் நமக்கு வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ இந்த ராயல்டி இன்கம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா X2 பேஸ் பண்ணி தான் நடக்குது. X2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ணாலும் 10% அப்படிங்கிற ராயல்ட்டிக்கு வந்து பர் மந்த் வந்து குளோபல் நடக்கக்கூடிய பிஸ்னஸில் போகுது. அதில் வந்து ஒருத்தர் 35 ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பார்த்து $35 பண்ணாதான் அதில் $3.5 வந்து அதில் போகுது. அதே மாதிரி செகண்ட் ஸ்லாட் வந்து $40. அந்த $40 $4 வந்து ராயல்ட்டிக்கு வந்து போகுது. அதே மாதிரி தேர்ட் ஸ்லாட்ல வந்து $70. அதில் வந்து பார்த்தீங்கன்னா $7 அப்படிங்கிற 10% வந்து போகுது. ஃபோர்த் ஸ்லாட் 225 அப்படிங்கிற விஷயத்தில் வந்து 25.5% டாலர்ஸ் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய 10 ஸ்லாட்டுக்குள்ள விஷயமும் யார் வந்து ஐடி போட்டாலும் யார் அப்டேட் பண்ணாலும் அது 10% அப்படிங்கிற அப்டேஷன்ஸ் வந்து போகுது. இது குளோபலாக நடக்கக்கூடிய ஒரு மாதத்துடைய 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ள பிஸ்னஸ்குள்ளது ஒரு காமன் வேலட் போகுது. அந்த வேலட்ல இருந்து யார் யார் என்ன அச்சீவ்மெண்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு அதை பிரித்து போகுது. அது யார் யார் என்ன அச்சீவ்மெண்ட் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ராயல்ட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி ஒருத்தர் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவர் தன்னை செல்ஃபாக தேர்ட் ஸ்லாட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அவருடைய டைரக்ட் பார்ட்னர்ஸ் 1 2 3 பார்ட்னர்ஸை அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், 70 அப்படிங்கிறத அப்கிரேட் வந்து 3 பேரும் வந்து பண்ணிக்கலாம். அவர் எத்தனை டைரக்ட்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 நபர்களை வந்து அவர் 70 அப்கிரேட் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி எலிஜிபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து அவங்களுக்கு கிடைக்கும். 15% அது எவ்வளோ நாள் கிடைக்கும்னா இப்போ வந்து லைஃப் டைம் கிடைக்கும். இந்த இப்போ 15% எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வந்து ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு. அதில் வந்து 15% எடுத்து 70 × 3 முடிச்சிருந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ராயல்ட்டி முடிச்ச நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ராயல்ட்டிக்கு வந்து எலிஜிபிலிட்டி. செகண்ட் ராயல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னை ஃபோர்த் ஸ்லாட்டான 225க்கு அப்டேட் பண்ணிட்டு அவருடைய டைரக்ட் பார்ட்னர்ஸை 225 வந்து 3 நபர்களாக வந்து அவங்க வந்து 225 வந்து அப்கிரேட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா செகண்ட் ராயல்ட்டிக்கு வரும். ஆல்ரெடி ஒருத்தர் 70 முடிச்சிருக்கிறாரு. அந்த 70 முடிச்சவர் வந்து இப்போ 225 முடிக்கல, புதுசா ஒரு நபர் வந்து 225 முடிச்சிருக்காருன்னா இவர் எலிஜிபிள் தான். ஏதாவது ஒரு 3 நபர்கள் முடிச்சிருக்கணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ராயல்ட்டியில் இருக்க, நான் செகண்ட் ராயல்ட்டிக்குள்ள வந்துட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ராயல்ட்டியும் செகண்ட் ராயல்ட்டி சேர்த்து வருமானு கேட்டீங்கன்னா கட்டாயமா வராது. எந்த ராயல்ட்டிக்கு நம்ம எலிஜிபிள் இருக்குமோ ஒரே ஒரு ராயல்ட்டி மட்டும் தான் நமக்கு இங்கே வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 15% வந்து ராயல்ட்டி வந்து கனெக்ட் ஆகும். எவ்வளோ நாள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராயல்ட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ராயல்ட்டி அப்படிங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய வேலட் ஐடியை 675க்கு 5th ஸ்லாட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு தன்னுடைய பார்ட்னர்ஸ் 3 பார்ட்னர்ஸையும் 675 வந்து அப்டேட் பண்ண வச்சுட்டார் அப்படின்னா அவருக்கு தேர்ட் ராயல்ட்டிக்கு அவருக்கு எலிஜிபிள் ஆறாரு. அது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% அவருக்கு கிடைக்கும். எத்தனை மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு லைஃப் டைம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ராயல்ட்டிக்கு ஒருத்தர் எலிஜிபிள் ஆகணும்னா என்ன கிரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ஸோ 675 அவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். அதே போல தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய 3 டைரக்ட்ஸை வந்து 675 அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் இதான சார் சொன்னீங்க அப்படின்னு. ஆனால் இதோட கூடுதலாக வந்து ஃபோர்த் ராயல்ட்டிக்கு என்ன பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய லெஃப்ட் சைட் டோட்டல் ஓவரால் பிஸ்னஸ் X2ல ஓவரால் டீம் பிஸ்னஸ் வந்து $10,000 அதே மாதிரி அவரோட ரைட்ல ஓவரால் பிஸ்னஸ் X2ல வந்து பார்த்தீங்கன்னா $10,000 பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஃபோர்த் ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10% அப்படிங்கிற விஷயம் வந்து ராயல்ட்டி ஈச் மந்த் கிடைக்கும். எவ்வளவு நாள் கிடைக்கும்னா அவருக்கு லைஃப் டைம்குள்ள ராயல்ட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 5th ராயல்ட்டி இதுக்கு என்ன எலிஜிபிள் பாத்தீங்கன்னா அவர் 675 முடிச்சிருந்திருக்கணும். அது போல தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய 3 டைரக்டையும் 675 முடிக்க வச்சிருக்கணும். அது இல்லாம கூடுதலாக பாத்தீங்கன்னா அவருடைய ஐடியில லெஃப்ட் சைட் பிசினஸ் X2ல $25,000 லெஃப்ட் சைட் ரைட் சைடு உள்ள பிசினஸ் $25,000 வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அவர் 5th ராயல்ட்டிக்கு எலிஜிபிள். இதுக்கும் 10% ராயல்ட்டி இன்கம் வந்து வரும். வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம்க்குள்ள விஷயம் தான் இதுலயும் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் 6th ராயல்ட்டி பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் 675 × 3 வந்து அவர் வந்து டைரக்ட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது போக கூடுதலா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா தன்னுடைய லெஃப்ட் சைடோடைய பிசினஸ்
என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $50,000 வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து ஓவரால் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா $50,000 பண்ணுவோம். 6 ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்கு 10% கிடைக்கும். ஒரு லைஃப் டைம் ராயல்ட்டி அப்படி அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி 7th ஸ்லாட் அப்படிங்கிற விஷயம் வந்து 7th ராயல்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே கிட்டரியா தான். 675 × 3 வந்து ஒருத்தர் நபர் வந்து தன்னுடைய கீழே 3 டைரக்ட்ஸை வந்து பண்ண வச்சிருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் ரைட் சைட் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து 1 lakh அப்படிங்கிற டாலர்ஸ்லையும் அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஓவரால் எக்ஸ்ட்ரோடைய பிசினஸ் 1 lakh பண்ணும்போது அவருக்கு 7th ராயல்ட்டி கிடைக்கும். ஸோ 10% கிடைக்கும். லைஃப் டைம் அப்படிங்கிற விஷயத்துல அவருக்கு ராயல்ட்டி கிடைக்கும். ஸோ இன்னொருத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வகையான ராயல்ட்டி வந்து இருக்குது. இது 8வது வகையான ராயல்ட்டி. அதுக்கும் கிட்டரியா பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடியா 675 முடிக்க வச்சு நம்மளுடைய டைரக்ட் பார்ட்னர்ஸ் 3 நபர்களை 675 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு கூடுதலா அடிஷனலா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ரோடைய லெஃப்ட் சைட் பிசினஸ் $5 lakh மேல பண்ணிருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ரைட் சைட் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா $5 lakh மேல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் 8th ராயல்ட்டி வந்து எலிஜிபிள். இந்த பாத்தீங்கன்னா 15% வந்து ராயல்ட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். லைஃப் டைம் ராயல்ட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து கிடைக்க போகுது. ஸோ இது 8 வகையான ராயல்ட்டி இருக்கு. ஒருத்தர் நம்மளுடைய கையை பிடிச்சி தூக்கி இருக்கிற இடத்துல இருந்தால் நம்மளுடைய லைஃப் மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் வந்து இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இங்க நீங்க கீழே இருக்கவங்கள கையை பிடிச்சி தூக்கி விட போற இடத்துல இருக்க போறீங்க. உங்களை புல் பண்ணி போற நபர்கள் கூட இல்லாம கைப்பிடிச்சு தூக்கக்கூடிய நபர்ல இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் இருக்கும். ஸோ உங்களோட எண்ணங்களை வந்து எப்பவுமே பெருசா வைங்க. எழுவதெல்லாம் உயர்வுள்ள உங்களோட எண்ணத்தை பெருசா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிலீவ் பண்ணுங்க. உங்களை நீங்க நம்புங்க. அதுக்கேற்ற ஆக்ஷன் உழைப்ப போடுங்க. ரிசல்ட் மிகப்பெரிய மாறும். ஸோ இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நாம இப்போ பயன்படுத்திக்கணும். அப்பதான் நம்ம லைஃப் மாறும். இஃப் நாட் நவ், இப்போ நம்ம லைஃபை மாத்திக்கலாம். எப்பவுமே நம்மளால மாத்திக்க முடியாது. இந்த மாதிரி அற்புதமான ஒரு வீடியோவை வந்து கேட்ட ஒவ்வொரு நபருக்கும் மனமான வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸை நீங்க வந்து பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.